உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. நாம ஏற்கனவே திமுகவை விவசாயிகள் புறக்கணிக்கும் அறிவிச்சாச்சு. சரி, இருந்தாலும் இந்த தேர்தல் அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா 2026க்கான திமுக சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கை. இதுல பாத்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் உழவர் நலன் அப்படிங்கிறதுல இருந்து மொத்தம் 36 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. 36ல அவங்க முதல்ல 1 by 1 சொல்லுவோம். அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக 61 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறதா சொல்றாங்க. அரசாங்கத்தினுடைய கணக்கு பிரகாரம் 80 லட்சம் விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. 80 லட்சம் விவசாயிகள் 61 லட்சம் பேர் பயனடைஞ்சிருந்தாங்கன்னா இந்த காணொலியை கேட்கிற விவசாயிகள் நீங்கள் சிந்தித்து பாருங்க, எத்தனை விவசாயிகளுக்கு இந்த திட்டத்துல பயன் வந்திருக்கு. நிறைய கிராமங்கள்ல இந்த திட்டத்துக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கவே இல்லை. கிராம நிர்வாக அலுவலகத்துல வந்து கையெழுத்து போட்டு போனதோட சரி, முழுக்க இந்த திட்டம் தோல்வி அடைஞ்ச ஒரு திட்டத்துல 61 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 1,94,000 கோடி இவங்க கடந்த 5 ஆண்டுகளாக நிதிநிலை அறிக்கைகள் வாயிலாக விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த 1,94,000 கோடியில விவசாயிகளுக்கு எவ்வளவு பயன்பட்டதுன்னு சொல்லி வெள்ளை அறிக்கை கேட்டா இது வரைக்கும் வெள்ளை அறிக்கையே இல்லை. ஆக 61 லட்சம் பேர் பயன்பெற்றாங்கன்னு சொல்றாங்க, அதுவும் உண்மை இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா முதல் விஷயமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்க சூரிய ஒளி மின்சார மோட்டார் கொடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதாவது 20 லட்சம் விவசாயிகளுக்கு வேளாண் உரிமை மின்சார இணைப்பு வச்சிருக்கிறாங்க. அது இவங்க இலவச மின்சாரம் சொல்லி கொச்சப்படுத்துவாங்க. அந்த வேளாண் உரிமை மின்சார இணைப்பு வச்சிருக்க 20 லட்சம் விவசாயிகளுக்கு அவங்க எத்தனை ஹெச்பி வச்சிருக்காங்களோ அத்தனை ஹெச்பிக்கு தகுந்த மாதிரி நாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு மோட்டர் கொடுப்போம்னு சொல்றாங்க. ஏற்கனவே எல்லா கிணத்துலயும் மோட்டர் இருக்குது, மோட்டர் ஓடிட்டு இருக்குது. இந்த மோட்டர் யாராவது நம்ம இலவசமா கேட்டோமா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டு மொத்தமா கோயம்புத்தூருக்கு ஒரு 10 கம்பெனிக்கு ஆர்டரை பிரிச்சு கொடுப்பாங்க. பிரிச்சு கொடுத்துட்டு 5 ஹெச்பி மோட்டர் ஒரு விலை வருதுன்னு வச்சுக்கோங்க, அது 25 ஹெச்பி மோட்டருக்கு விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. அதாவது 5 ரூபா மோட்டருக்கு 25 ரூபா விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 5 ரூபா மோட்டர் 2,000 ரூபா தரத்துக்கு தான் வந்து சேரும். ஆக ஒரு தரமில்லாத மோட்டர், அதாவது நம்மளுக்கு ஒதுக்குற பணத்தை வீணடிப்பதற்காக ஊழல் செய்வதற்காகத்தான் இந்த திட்டத்தை அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப 2வது திட்டம் பாத்தீங்கன்னா, பேரிடர் காலங்கள்ல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டு தொகை ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாயாகவும், நீண்ட கால பயிர்களுக்கு 27,000 ரூபாயாகவும், மானாவாரி பயிர்களுக்கு 12,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் சொல்றாங்க. இப்ப 5 வருஷம் நீங்க தான் ஆண்டீங்க, திமுக தான் ஆண்டுது. ஆண்டும் போது நாங்க ஒரு ஏக்கருக்கு 30,000 வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தோமே, அப்பெல்லாம் ஏன் சார் கொடுக்கல? ஆக ஆட்சியில் இருக்கும்போது கொடுக்கல, முடிய போகும்போது அடுத்த 5 வருஷத்துக்கான ஒரு தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி இதுல சேர்த்திருக்கிறாங்க. 3வது கோரிக்கை பாத்தீங்கன்னா, நிகர சாகுபடி பரப்பு 50 லட்சம் ஹெக்டேராக உயர்த்தப்படுங்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுல நெல் உற்பத்தி அதிகம், அந்த உற்பத்தி அதிகம், இந்த உற்பத்தி அதிகம். உற்பத்தி அதிகமான என்ன ஆகும்? சந்தைக்கு அதிக பொருள் வரும். சந்தைக்கு அதிக பொருள் வந்து என்ன ஆகும்? விலை வீழ்ச்சி ஏற்படும். விலை வீழ்ச்சி என்ன ஏற்படும்? விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படும். ஆக இவர்கள் உற்பத்தியை கூட்டுறேன்னு சொல்லி திட்டமிடுவதெல்லாம் அந்த பசபச வார்த்தையில விவசாயிகள் நம்பிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அது யாருக்கு எதிராக முடியும், யாருக்கு தீமை முடியும்? அது விவசாயிகளுக்கு தீமையாகத்தான் முடியும். அடுத்தது பாருங்க 4வது, தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் வாய்ப்பு இருக்கும் அனைத்து இடங்களிலும் உலர்களத்துடன் கூடிய நிரந்தர கட்டடங்களாக கட்டப்படும். கடைசியாக இவங்க நெல் கொள்முதல்ல எவ்வளவு விவசாயிகள் சிரமப்பட்டாங்கன்னு பாத்தீங்க. 5 ஆண்டுகளை எவ்வளவு கட்டியிருக்காங்கன்னு கணக்கெடுத்து கொடுக்க சொல்லுங்க. அதை பத்தி இவங்களை சொல்லியிருக்கணும்ல, சொல்லவே இல்லை. ஆக ஆட்சியில் இருக்கும்போது எதையும் செய்வதில்லை, போக போற நேரத்துல வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க இதெல்லாம் செய்வோம்னு சொல்றது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? எப்படி இதெல்லாம் நம்ப முடியும்? அடுத்தது பாருங்க, நெல் 5 நெல் கொள்முதல் குவிண்டால் ஒன்றுக்கு 3,500 உயர்த்தி வழங்கப்படும். கடந்த 2021 தேர்தல் அறிக்கையில 2,500 வழங்கப்படும் சொல்லிட்டு விவசாயிகள் நாங்க கேட்கிறோம், முதல் மாசத்துல கேட்கிறோம், 6வது மாசத்துல கேட்கிறோம், 1 வருஷம் கழிச்சு கேட்கிறோம், 2 வருஷம் கழிச்சு கேட்கும் போது 5 வருஷத்துக்குள்ள வழங்கினா போதும்பா, இப்ப என்னப்பா அவசரம்? உங்களுக்கு 4 வருஷம் இருக்கு, 4.5 வருஷம் இருக்கு, 3 வருஷம் இருக்குன்னு சொன்னவங்க தான் இதே திமுக அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள். இப்ப என்ன சொல்றாங்க? 3,500 உயர்த்தி வழங்கப்படும் சொல்றாங்க. இது நம்புற மாதிரி இருக்கா? அடுத்தது பாருங்க 6வது, கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4,500 வழங்கப்படும்.
இதே 2021 தேர்தல் அறிக்கையில 4000 வழங்கப்படும் அறிவிச்சாங்க, ஒத்த பைசா உயர்த்தி வழங்கவே இல்லை. விவசாயிகள் நிறைய பேர் கரும்பு விவசாயத்திட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கரும்பு ஆலைகள் பூரா கூட்டுறவு கரும்பு ஆலைகள் பூரா மூடப்பட்டு கிடக்குது. மோசமான பழைய கால தொழில்நுட்பத்தில் இருக்குது, நவீனப்படுத்தவே இல்லை. ஆனா இன்னைக்கு 4000 உயர்த்தி வழங்கப்படும் சொல்லுங்க, நம்பர் மாதிரியா இருக்கு. அடுத்து 7வது பாத்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்கள்ல 10,500 கிலோமீட்டருக்கு, டெல்டா அல்லாத மாவட்டங்கள் 5000 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சி மற்றும் டி வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியில் மேற்கொள்ளப்படுமா. அப்ப இந்த 5 வருஷத்துல தூர்வாரினீங்களே, என்ன பண்ணீங்க? நேரம் ஒரு பக்லீனை கொண்டு வருவாங்க, அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு எடுப்பாங்க, அப்படியே மேவிட்டு போட்டு போயிடுவாங்க. அங்க நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்குவாங்க, பணம் வாங்கிக்குவாங்க. அங்க இருக்கக்கூடிய 4 விவசாயிகளை கூப்பிட்டு மச்சா போட்டு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க, பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. மழை வந்துச்சுன்னா தண்ணி வெள்ளம் வடிவே விடையாது, கேட்டா புதர் மண்டி கிடக்கும். கால்வாய் தூர் வராம இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடலுக்கு தண்ணி போய் சேராது, ஏரிகளுக்கு தண்ணி போல, குளங்களுக்கு தண்ணி போல, விவசாய நிலத்துக்கு தண்ணி போல, இதுதான் நடந்துச்சு. அது தூர்வாரிலே மிகப்பெரிய ஊழலை இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். மீண்டும் நடத்துவேன்னு சொல்லி சொல்றதுக்காகத்தான் இந்த 7வது கோரிக்கையை சேர்த்திருக்கிறாங்க. 8வது பாத்தீங்கன்னா, மண் வள அட்டைகள் 43 லட்சம் உழவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லி இயற்கை வேளாண்மை பரப்பு 17,000 ஹெக்டேராகவும், உயிர்மை வேளாண்மை பரப்பு 1 லட்சம் ஹெக்டேராகவும் விரிவுபடுத்தப்படுகிறாங்க. இயற்கை விவசாயிகள் அவங்க உரத்துக்கான மானியத்தை பயன்படுத்துறது இல்லை. அப்ப அவங்களுக்கு அந்த உரத்துக்கான மானியத்தை கழிச்சுட்டு அதே கூட்டுறவு பயிர்க்கடன் வாங்கும் போது அந்த உரத்தை கணக்கு சேர்த்துன்னு கொடுக்குறாங்க. அப்ப அதை கழிச்சுட்டு அவங்களுக்கு ஊக்கத்தொகையா கொடுங்கன்னு சொல்லி பல முறை கோரிக்கை வச்சோம். எதையுமே இவர்கள் நிறைவேற்றவே இல்லை. இயற்கை வேளாண்மை செய்யக்கூடியவங்களையும் செயற்கை வேளாண்மை செய்யக்கூடியவங்க 2 விவசாயிகளும் ஒரே மாதிரி பாக்குறாங்க. உரத்தையும் மருந்தையும் பயன்படுத்தாதவங்க அதற்கான ஊக்கத்தொகை கொடுங்கன்னா இதுவரை கொடுக்கவே இல்லை. ஆனா இப்ப வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. நீங்க நம்பாது உங்க இஷ்டம் மக்களை. அடுத்தது பாத்தீங்கன்னா 9, வேளாண்மைக்கு ஆதாரம்னா நீரை சேமிக்க நுண்ணீர் பாசனம் 21 லட்சம் ஹெக்டேராக விரிவுபடுத்தப்படும். சொட்டு நீர் பாசனத்தை 21 லட்சம் ஹெக்டேர் விரிவுபடுத்தும் சொல்றாங்க. சொட்டு நீர் பாசனத்துல நடக்கிற ஊழல் கணக்கு வழக்கே இல்லை. வெறும் 50 ரூபா பொருளை 150 ரூபாய்க்கு பில்லு போடுறாங்க. அந்த பொருள் அதே கடையில போய் நம்ம வாங்கினோம்னா அந்த பொருள் 50 ரூபாய்க்கு வாங்கினா தரமா இருக்குது, 10 வருஷத்துக்கு லைஃப் வருது. ஆனா இவங்க கிட்ட அரசாங்க திட்டத்துல 50 ரூபா பொருளை 150 ரூபாய்க்கு பில்லு போட்டு அந்த பொருளை வாங்கி போனா 1 வருஷத்துக்கு கூட வர்றதில்ல. நம்ம சுருட்டி எடுத்து தூக்கி வீசி போட்டு தான் நீங்க உட்கார்ந்துருக்கோம். ஊழல் ஊழல் ஊழல். இவர்களுடைய ஊழல் திட்டங்களால் விவசாயிகளுக்கு ஒதுக்குற நிதிகள், அதை சொல்ல பாத்தீங்கன்னா 1,94,000 கோடி 5 வருஷம் ஒதுக்கியிருக்காங்க. இப்படித்தான் ஊழல் பொருள்களுக்காக ஒதுக்கி 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 அது எந்த திட்டமும் நம்மளுக்கு வந்து சேரல. வர்றது பூரா ஊழல் திட்டம், தரமில்லாத பொருள். மீண்டும் இதையே சொல்றாங்க அப்படின்னா மீண்டும் ஊழல் செய்ய போறாங்கன்னு அர்த்தம். அடுத்தது 10வது பாத்தீங்கன்னா, மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் 1000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் கட்டப்படும். கால்வாய்கள் மதுகள் புனரமைக்கப்பட்டு நீர் மேலாண்மை சீர் செய்து தண்ணீர் தட்டுப்பாடான பகுதியில் வளமான பகுதிகளாக மாற்றப்படும். கடந்த 2021 தேர்தல் இருக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஆனைமலையார் நல்லார் திட்டத்தை நிறைவேற்றவும், பாண்டியார் புனம்பலா திட்டத்தை நிறைவேற்றவும், வாய்ப்புள்ள இடங்கள்ல பூரா பாத்தீங்கன்னா உபரி நீரை கொண்டு போய் ஏரிகளை குளங்கள் நிரப்புவோம், தென்பெண்ணையாறுல இருக்கக்கூடிய ஈச்சம்படி அணை திட்டத்தை நிறைவேற்றுவோம், தென்பெண்ணை பலார் இணைப்பு, இப்படி பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. எதுவுமே இந்த தேர்தல் அறிக்கையில் இல்லை. ஏன்னா கடந்த 5 வருஷமே இவங்க எதுவுமே செய்யல. 5 வருஷமா செய்யாதவங்க மீண்டும் நாங்க வந்தா அப்படியே அந்த கோரிக்கையில விட்டாச்சு. ஒவ்வொரு திமுக தேர்தலையும் தவறாம இடம்பெற்று இருந்துச்சு. நாங்க தான் செய்யறதே இல்லையே, நாங்க சொல்லிட்டே தான் இருக்கிறோம், நீங்க நம்மளுக்கு நாங்களா பொறுப்புன்னு சொல்லிவிட்டு அவங்களும் நீக்கிட்டாங்க. கொஞ்சம் நியாயமானதான் படுது. அடுத்தது 11 பாத்தீங்கன்னா, உணவு உற்பத்தி 1,20,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்படும் போட்டிருக்கிறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உணவு உற்பத்தி உயருது, கொள்முதல் பண்றதுக்கு ஆள் இல்லை, வாங்கறதுக்கு ஆள் இல்லை, கஷ்டமும் நஷ்டமும் கடன் யாருக்கு? விவசாயிக்கு. ஆக விவசாயிகள் வருமானத்தை உயர்த்துவேன் அப்படின்னு இவங்க பேசவே இல்லை, வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன் அப்படின்னு பேசவே இல்லை. ஆக உற்பத்தி உயர்த்தலாம் என்று இவர்கள் சொல்கிறார்களே, அங்க விவசாயிகளுக்கு அபாயம் நிகழப்போகுது என்பதுதான் பொருள். அடுத்து 12, உழவர்கள் தங்கள் பகுதிக்கு ஏற்ற பயிர்களை சிறந்த சாகுபடி முறைகளை பின்பற்றி அதிக மகசூலை அடைந்திடும் வகையில் கிராம அளவிலான பயிர் சாகுபடி திட்டம் தயாரித்து செயல்படுத்தப்படும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா இந்த கிராமத்துல நீங்க தக்காளி மட்டும் பண்ணுங்கன்னு தக்காளி விதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த தக்காளி விதை முளைக்காது, முளைச்சதுன்னா காய்க்காது, இல்ல நம்மளுக்கு தேவைப்படுற தக்காளி விதை வந்து சேராது. இந்த மாதிரி சும்மா 2 ஏதாச்சும் ஒரு கலர் மண்ணை கலக்கி கொண்டு கலப்புறோம் உயிரும் சொல்லி கொடுத்து போட்டு போயிடுவாங்க. இதுக்கான வேலை ஊழல் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். அடுத்து பாத்தீங்கன்னா 13, உயிர்ம வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் சாகுபடி பரப்பனை 40,000 ஹெக்டேரிலிருந்து அடுத்த 5 ஆண்டில் 1 லட்சம் ஹெக்டேராக உயர்த்த நடவடிக்கை எடுப்பதுடன் அதன் பயன் முழுமையடைவில் தொடர் ஆலோசனைகள் வழங்கப்படும். ஆக இந்த 13ஆம் நம்பர் வாக்குறுதியும் ஏற்கனவே இருக்கிற 8.2க்கும் தொடர்புடையது.
8ல சொன்னதை தான் 13ல சொல்லியிருக்கிறாங்க இயற்கை வேளாண்மைக்கு. அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அடுத்து 14 பார்த்தீங்கன்னா அதுவும் இயற்கை வேளாண்மை சாகுபடி பெறும்னா 5 ஆண்டுகள் 5 மடங்கு அதிகரிக்க நடவடிக்கைப்படும். அதாவது அந்த 13 14 ஒண்ணுதான், வித்தியாசம் இல்லை. இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இடுபொருட்கள் தயாரிப்பில் மகளிர் சுய உதவிகளின் பங்களிப்பு உருவாக்கப்படும். யோசிச்சு பாத்தீங்களா, நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? மகளிர் சுய உதவிக்குழுக்கு இவங்க பயிற்சி கொடுத்து அவங்க இயற்கை உரம் தயாரிச்சு விவசாயிகளுக்கு கொடுக்க போறாங்களா? ஏற்கனவே ஊருக்கு இயற்கை உரம் தயாரிக்கிற மையம் இருக்குது. அந்த மையத்தின் மூலம் விவசாயிகளுக்கு இயற்கை உரம் வந்து சேர்ந்துருச்சா? வரவே இல்லையே. 15 வேளாண் காடுகள் பரப்பினை அதிகரிக்கும் வகையில் பாருங்க, புங்கன், நாவல், ஈட்டி, தேக்கு, சந்தனம், செம்மரம், மகாக்கனி, மலைவேம்பு, நீர்மருது போன்ற மரங்களை வளர்ப்பது ஊக்குவிக்கப்படுமா? ஏற்கனவே தமிழ்நாடு வனத்துறை பேச்சை கேட்டு சந்தன மரத்தை செம்மரத்தை வச்சு அதை வெட்டி விற்க முடியாம இது வரைக்கும் நாங்க தான் விற்போம்னு அரசாங்கம் சொல்லுது. என்னைக்காவது விவசாயிகளுக்கு சந்தன மரத்தை செம்மரத்தை வச்சு இந்த அரசாங்கம் பணத்தை கொடுத்துருக்கா? செம்மரத்தை விற்கிறதுக்கு சந்தைன்னு உருவாக்கப்படல. வேளாண் காடுகள் கொள்ளி உருவாக்குவோம், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி கொண்டு வர்றோம், கருத்தெல்லாம் கேட்டாங்க. எல்லாரும் போய் கருத்து சொன்னாங்க. ஏதாச்சும் 5 ஆண்டுகள்ல நடந்ததா? ஆக விவசாயிகள் செம்மரம் வளர்த்து கோடீஸ்வரன் ஆயிருங்க, சந்தன மரம் வளர்த்து கோடீஸ்வரன் ஆயிருக்குன்னு சொல்லி சும்மா கதைகளை அந்த உருட்டல்களை தான் பேட்டிட்டே இருக்கிறாங்களே ஒழிய நாத்து விற்கிற வேலையை மட்டும் தான் செய்யறாங்களே ஒழிய இவர்கள் உண்மையிலுமே சந்தனமரம் செம்மரம் கடந்த 40 ஆண்டுகளாக வளர்த்து விற்க முடியாம கஷ்டத்துல நஷ்டத்துல கடல் இருக்கிற விவசாயிகளுக்கு ஆக்கப்பூர்வமாக இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ஆக இது செயல்படுத்த மாட்டாங்க, சும்மா பொய் வாக்குறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா 16 பாரம்பரிய நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகளில் 75,000 ஏக்கரில் சாகுபடி மேற்கொள்ளும் வகையில் ஆண்டுக்கு 1500 மெட்ரிக் டன் விதைகள் உழவர்களுக்கு வழங்கப்படுமா? இவங்க விதையை வாங்கி நம்ம விவசாயம் பண்ணணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, அதோட விவசாயத்தை மறந்துட வேண்டியதான். ஏன்னா பருவத்துக்கு விதை வந்து சேராது, விதை வந்து சேர்ந்தாலும் முளைக்காது. அப்போ இவங்க வாங்கி என்ன பண்ணுவாங்க, அப்படியே பாக்கெட்டா வேளாண்மை துறை அலுவலகத்துல வச்சுக்குவாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே பிராண்டை மாத்தி வித்து போட்டு போயிடுவாங்க. இதுதான் காலகாலமா நடந்துட்டு இருக்குது. விவசாயிகள் யாரும் உங்ககிட்ட விதைகளை கேட்டு வரல சாமி, நீ கொடுக்குற விதையும் தரமா இல்ல சாமி, நீங்க கொண்டு வந்துதான் கலப்பு உரம், கலப்பு விதைகள், விரிரக உற்றகம் சொல்லிவிட்டு கடைசியில் மரபணு மாற்றப்பட்ட ரகத்துக்கு போய் நிக்கிறீங்க. உங்களாலதான் நாட்டுரக இன்னைக்கு விதைகள் பூரா அழிஞ்சதுக்கு காரணமே வேளாண்மை துறை தான். அடுத்தது பாத்தீங்கன்னா 17 காலநிலை மாற்றங்களை தாங்கக்கூடிய 1000 மாதிரி பண்ணைகள் உருவாக்கப்படும். இந்த 1000 மாதிரி பண்ணைகளுக்கு எங்க சார் இடத்துக்கு போவீங்க? காலநிலை மாற்றத்தை தாங்குற மாதிரினா இப்படி மழையும் காத்து வெப்பமும் உள்ள வராத அளவுக்கு சீல் பண்ணிடுவீங்களா? இல்ல பந்து மாதிரி உருட்டிடுவீங்களா நிலத்தை? ஆக எவ்வித திட்டமும் இல்லாம இவங்க வாட்டுக்கு ஒரு பொய் வாக்குறுதி அள்ளி விட்டுருக்காங்க. 18 தரிசு நிலங்கள் மண்வளம் குன்றிய 1,25 லட்சம் ஏக்கர் நிலங்கள் மீண்டும் சாகுபடி கொண்டு வரப்படுமா? விவசாயத்தை இந்த அரசு கண்டுக்கவே இல்லை, விவசாயிகளை கண்டுக்கவே இல்லை. விவசாயிகள் கடன் அதிகமாயிட்டு இருக்குது, வருமானம் குறைஞ்சு, விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறதை ஊக்குவிக்கிறேன்னு சொல்லி மீண்டும் சாகுபடி பரப்பு கொண்டு வருவேன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாடு திட்டங்களோட துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் என்னங்கிறாங்கன்னா, விவசாயத்தை நம்பி தமிழ்நாட்டுல வெறும் 25% பேர் தான் இருக்கிறாங்க. விவசாயத்தை விட்டு விவசாயிகள் வெளியேற்றி இருக்கிறதே ஒரு சாதனையை கொண்டாடுறாரு. அப்ப சாப்பாட்டுக்கு எங்க போவார்? இங்க இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கு உணவு தேவைக்கு என்ன உற்பத்தி இருக்கு? எல்லா உற்பத்தியும் இங்க இருக்குது, எல்லா உற்பத்தியும் திட்டமிட்டு இருக்குதா? அது குறித்து ஏதாவது இந்த திட்டக்குள்ள அறிக்கை சமர்ப்பிச்சு அது கிடையவே இல்லை. தொழில் வளர்ச்சி, வெளிநாட்டு கம்பெனி, வெளிநாட்டு முதலாளிங்க, வெளிமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டை வந்து முடிச்சு கட்டுற வேலையை அவங்க தெளிவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 19 ப்ளூபெர்ரி, டிராகன் பழம், கிவி போன்ற அயல்நாட்டு பயிர்கள் 2500 ஏக்கரில் சாகுபடி செய்ய ஊக்குவிக்கப்படும். ஏற்கனவே இந்த பழங்களை எல்லாம் விவசாயிகள் வாய்ப்புள்ளவர்கள் எல்லாமே சிறப்பாக வளர்த்து சந்தைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, இவங்க ஊக்குவிக்க வேண்டியது கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா 20 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் வாங்கிட 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படும். இவங்க வேளாண் இயந்திரங்களை எப்படி வழங்கினாங்கன்னு பாத்தீங்கல்ல, ஒன்றிய செயலர்கிட்ட கடிதம் வாங்கிட்டு போனா தான் நம்மளுக்கு கிடைக்கும், மாவட்டத்திட்ட வாங்கிட்டு போனா தான் கிடைக்கும். அதுக்கும் பாத்தீங்கன்னா 40% கமிஷன். 8 லட்ச ரூபா டிராக்டர் அப்படின்னு பாத்தீங்க, 2 லட்ச ரூபா கொடுத்தா அந்த கடிதமே நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப அந்த 2 லட்ச ரூபாய்க்கு நம்ம காத்து கிடக்கணும். ஆக இவர்கள் ஊழல் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த இயந்திரங்கள் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போறாங்க. விவசாயிகளுக்கு வருமானம் சரியா இருந்தா, லாபம் சரியா இருந்தா அவங்களுக்கு தேவையான இயந்திரத்தை அவங்களே வாங்கிக்க போறாங்க. நீங்க ஏப்ப இந்த இயந்திரத்தை நாங்க உங்கள்கிட்ட கேட்டோமாப்பா? கேட்கவே இல்லையே. ஏதோ போலி நாள் லெட்டர் பேர் சங்கட்ட ஒரு கடிதத்தை வாங்கி வச்சு போட்டு இந்த மானிய திட்டம் அந்த மானிய திட்டம்னு சொல்லி விவசாயிகளை ஏமாத்துறதுக்காகத்தான் இதுவும் ஒரு பகுதியாக தெரிகிறது. 21 5000 சூரிய சக்தி பம்பு செட்டுகள், 1000 சூரிய சக்தி மின் உலர்த்திகள் மற்றும் 1000 சூரிய சக்தி மின்விலைகள் அமைக்கப்படும். இது வரைக்கும் அமைச்சதெல்லாம் முதல்ல இயங்கிட்டு இருக்கா? எல்லா கிராமத்தையும் சும்மா கிடக்குது. தரமில்லாத பொருளை கொடுத்துட்டு போயிடுறீங்க. அந்த தரமில்லாத பொருளால எவ்வித பயன்பாடும் இல்லாம மக்களுடைய வரி பணம் வீணாய் கிடக்குது. அடுத்து 22 பாருங்க, 100 வேளாண் இயந்திர பழுதுபார்ப்பு சேவை மையங்கள் அமைப்பதற்கு
ஊரக இளைஞர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு மானியம் வழங்கப்படும், தேவையான பயிற்சி வழங்கப்படும். இளைஞர்கள் வேளாண் இயந்திரங்களை பழுது நீக்கம் செய்வதற்கு தேவையான பயிற்சி வழங்கப்படும். ஏற்கனவே இருக்கிற இந்த டிராக்டர்ல ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆளுகள்லாம் அந்த ஒர்க் ஷாப் வச்சுக்கிட்டு அதுக்கு வருமானம் கிடைக்கும் வேற அளவுக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறவங்களுக்கே வருமானம் போதல, இனி புதுசா வேற 1000 ரூபாய்க்கு அவங்க ரோட்டு சொத்தை சொல்ல போறாங்கன்னு இவங்க நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க 23, 1000 உணவு மதிப்பு கூட்டு மையங்கள் திறக்கப்படும். இந்த 5 வருஷத்துல ஏதாச்சும் திறந்தீங்களா? திறந்து சக்சஸ்ஃபுல்லா போயிருக்குதா? வெற்றிகரம் இயங்கி இருக்குதா? கிடையவே கிடையாது. ஆக ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் நம்மளுக்கு அல்வாக்குன்ற வேலை. அடுத்து 24 பாத்தீங்கன்னா, மூலிகை பயிர் சாகுபடியை ஊக்குவிக்க சிறப்பு திட்டம் உருவாக்கி மருந்து கூடங்கள், செங்காந்தல், ஆவாரம், நித்திய கல்யாணி போன்ற மருத்துவ பயிர்களின் சாகுபடி 25,000 ஏக்கர் பகுதியில் மேற்கொள்ளப்படும். கரூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த ஒட்டஞ்சத்திரம் பகுதி, மூலனூர் பகுதி, இந்த அரவக்குறிச்சி பகுதியில் செங்காந்தல் மலர் விளைஞ்சிட்டு தான் இருக்கு. 5 வருஷமா இதுக்கு 20 வருஷமா எல்லா தேர்தல் அறிக்கையிலும் மாத்தி நாங்க வந்தா செங்காந்தல் மலரை மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்ய மையம் அமைக்கப்படும், மருத்துவ மையம் அமைக்கப்படும், ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தியதே கிடையாது. ஆனா தேர்தல் அறிக்கை முன்னு தவறா இடம் வரும். நாமும் நம்பி ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம தலையெழுத்து பாருங்க. அடுத்தது பாருங்க 25, உழவர் சந்தையில் இல்லாத ஊராட்சி ஒன்றிய பகுதியில் புதிய உழவர் சந்தையில் அமைக்கப்படும். ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல திட்டம் உழவர் சந்தை திட்டம். இந்த திட்டத்துல இன்னைக்கு போய் பாருங்க, உழவர் சந்தைக்குள்ள நேரடியாக உற்பத்தி செய்யற விவசாயிகள் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடிய போலி விவசாயிகள் எண்ணிக்கை அதிகரிச்சு போச்சு. உழவர் சந்தை கேட்டு வரைக்கும் வியாபாரிகள் 2 கடை போட்டு விற்கிறாங்க. விவசாயிகள் வாழவே முடியல. இதை போய் எடுக்கன்னு போராட்டம் பண்ணா அங்க உள்ள இருக்கக்கூடிய திமுக ஆளுங்கட்சி கவுன்சிலர், நகராட்சி கவுன்சிலர், மாநகராட்சி கவுன்சிலர், சேர்மன் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த கடைக்கு தினசரி 300 ரூபா 400 ரூபா கடைக்கு வசூல் பண்ணிட்டு அவங்கள போட விடுறாங்க. போலீஸ்கிட்ட போயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு வந்து எடுக்கிறாங்க, அடுத்த நாளைக்கு எடுக்கிறது இல்லை. கேட்டா சார் ஆளுங்கட்சி பிரசர் சார் எடுக்க வேண்டான்னு இப்படி சொல்லி உழவர் சந்தைகளுக்கு இருக்கிற சந்தைகளுக்கு முடுலா பண்ணிட்டு இனி ஒன்றிய மாதிரி உற்பத்தி திறந்து யாரு வந்து அங்க விற்க போறா, யாரு வந்து வாங்க போறா யோசிச்சு பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 26, பூச்சி மருந்து பயிர் பாதுகாப்பு முறைகளை குறைந்த செலவில் செய்து அதிக மகசூல் பெற ட்ரோன் பயன்பாடு ஊக்குவிக்கப்படும். தேவைப்படுற நேரத்தில் ட்ரோன் நம்ம பயன்படுத்தி தான் இருக்கிறோம். அரசாங்கம் கொடுக்குற மானியத்தில் நம்ம ட்ரோன்ல நம்ம வேலையை சுருக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறோம். குறைந்த வாடகையில் விவசாயிகளுக்கு ட்ரோன்கள் கிடைக்கும் வகையில் வாடகை திட்டம் மூலம் இந்த முன்னெடுப்பு செயல்படுத்தப்படும். ஏற்கனவே இப்படித்தான் சொன்னாங்க, டிராக்டர் வந்து நீங்க 500 ரூபா வாடகைக்கு எடுத்துக்கலாம் மணிக்குன்னு சொன்னாங்க. அந்த டிராக்டர் பூரா ஏதாச்சும் ஒரு இவங்க ஆதரவு விவசாய சங்க தலைவர் வீட்லயோ, லெட்டர் பேட் சங்க தலைவர் வீட்லயோ, இல்லை ஒன்றியத்து வீட்லயோ, மாவட்ட வீட்லயோ சும்மா நின்றுட்டு இருக்குது. கேட்டா டிரைவர்ல ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆக இதெல்லாம் மக்களுடைய பணத்தை, வரி பணத்தை வீணடிக்கக்கூடிய செயல் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து 27, ஊரக பகுதிகளில் உழவர் சந்தையில் வெற்றிகரமாக செயல்படுவது போல் நகர்பகுதியில் 100 உழவர் அங்காடிகள் அமைக்கப்படுமா? ஏற்கனவே உழவர் சந்தைகள் வந்து நகரப்பகுதிகளில் தான் இருக்குது. இவங்க எப்படி தகவலை மாத்தி சொல்றாங்க பாருங்க. ஒரு தேர்தல் அறிக்கையில முதற்கட்டமாக மாநகராட்சி பகுதிகளிலும் பின்னர் படிப்படியாக நகராட்சி பகுதிகளிலும் உழவர்களுக்கு உரிய விலை கிடைக்கப்பட்டு பயனடைவீர், நுகர்வோருக்கு தரவான பொருள்கள் கிடைக்குமா? இருக்கிற உழவர் சந்தையை உருப்படியா நடத்தல, இனி புதுசேவர் உழவர் அங்காடிகள் அமைக்க போறாங்களா? பேரை மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, வேற ஒன்றும் நடக்க போறதில்லை. அடுத்து 28, உள்நாட்டிலும் ஏற்றுமதி வாயிலாக வெளிநாடுகளிலும் வேளாண் விற்பனை அதிகரிக்கும் விதமாக ஏஐ தொழில்நுட்பத்துடன் யோசிச்சு பாருங்க. வேளாண் சந்தை நுண்ணறிவு மற்றும் ஏற்றுமதி வழிகாட்டு மையங்கள் மண்டல அளவிலும் மாநிலம் உருவாக்கப்படும். வெளிநாட்டு பாமாயில கொண்டு நம்ம ஊர் ரேஷன் கடையில் வித்துட்டு இருக்கிறாங்க. அது வேண்டாம், அப்ப எங்க உள்ளூர் கடல் எண்ணெய் வைங்க, தேங்காய் வைங்கன்னு சொல்றான். அதுக்கு வழி இல்லை, ஏஐ டெக்னாலஜிக்கு போயிட்டாங்களா? கொடுமடா சாமி. அடுத்தது 29, வேளாண் பெருங்குடி மக்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் பயன்பெறும் வகையில ஆண்டுதோறும் மண்டல அளவிலான வேளாண் கண்காட்சியிலும் கருத்தரங்களும் நடத்தப்படும். ஏற்கனவே கோவையில் நடக்குது, திருச்சியில் நடக்குது, மண்டல வாரி அரசாங்கம் நடத்துது. இந்த கண்காட்சியில் என்ன பிரயோஜனம்? அரசாங்கத்தோட நோக்கம் கண்காட்சி நடத்துறதா? அதெல்லாம் தனியார் நிறுவனங்கள் அவங்களே ஒண்ணு சேர்ந்து கொடிசியாம நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க, சிறப்பா நடத்துறாங்க. இதுக்கு இதுல அரசாங்கத்துக்கு என்ன வேலை இருக்கு, தேவை இருக்கு? தேவையில்லாத இடத்துல எதுக்கு காசு விரயமாக்குறீங்க, நேரத்தை விரயமாக்குறீங்க? இது ஒரு வாக்குறுதியா? அடுத்தது 30, வேளாண் பயிர்களில் உயர் விளைச்சல் தரும் விதைகளை கண்டறிந்து விதை பண்ணைகள் மூலம் உற்பத்தி செய்து உழவர்கள் பயனடையும் வகையில் வட்டார அளவில் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படும். இது ஏற்கனவே இந்த கோரிக்கை சொல்லிட்டாங்க, வேற வகையில் உங்களுக்கு விதைகள் கிடைக்கப்படும். இதை மீண்டும் திருப்ப சொல்லியிருக்கிறாங்க. 31, அனைத்து மாவட்டங்களிலும் வளர வாய்ப்புள்ள உயர் வருமானம் தரக்கூடிய முருங்கை, கொய்யா, பப்பாளி, சப்போட்டா, பலா, நெல்லி, நாவல், சீத்தா, ஆரஞ்சு போன்றவற்றை தோட்டக்கலை சாகுபடி பரப்பி அதிக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பயிர் வச்சிருக்கிற விவசாயிகள் எல்லாம் இப்பவும் வச்சுதான் இருக்கிறாங்க, வித்துட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு சீசன்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு நஷ்டப்படுறாங்க இந்த அரசு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துதா?
சாகுபடி பரப்பை அதிகரிக்க ஊக்குவிக்கப்படும். இன்னும் சாகுபடி பரப்பை அதிகரிச்சுட்டு அடுத்து உற்பத்தி அதிகமாக, உற்பத்தி வந்து நஷ்டம் யாருக்கு அதிகரிக்கும்? விவசாயிகளுக்கு தான் அதிகரிக்கும். எனவே இந்த சாகுபடி பரப்பு அதிகரிக்கப்படும், உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு சொன்னாலே விவசாயியுடைய வாழ்க்கை கஷ்டத்தில் நஷ்டத்துல போக போகுதுங்கிறது அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா 32 பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் போன்றவற்றை கூடுதலாக விளைவித்தல் சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும். ஏற்கனவே நிலக்கடலை விளைவிக்கிறவங்க, தேங்காய் எண்ணெய் விளைவிக்கிற தேங்காய் தென்னை விவசாயிகள், எள்ளு விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு துளி கூட விலை கட்டுப்படி ஆகாம எம்எஸ்பியில கொள்முதல் கிடையாது. கொப்பரை தவிர நிலக்கடலை கொள்முதல் பண்றாங்களா? கிடையாது. எல்லை கொள்முதல் பண்றாங்களா? கிடையாது. இந்த கொள்முதல் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆக எண்ணெய் வித்துக்கள் இன்னைக்கு உற்பத்தி செய்த விவசாயிகள் கடுமையான கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. எங்க தமிழ்நாட்டில் இத்தனை பரப்பளவு விவசாய நிலம் இருக்கும்போது, இத்தனை விவசாயிகள் இருக்கும்போது, வெளிநாட்டுல இருந்து பாமாயில கொண்டு வந்து ஒரு லிட்டர் 100 ரூபாய்க்கு வாங்கி 1 லிட்டருக்கு 75 ரூபாய் மானியம் கொடுத்து வெறும் 25 ரூபாய்க்கு ரேஷன் கடையில் விற்கிறாங்க. வருஷத்துக்கு 2500 கோடி ரூபாய் மலேசிய இந்தோனேசிய விவசாயிகளுக்கு போகுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? எவ்வளவு முட்டாள் நம்ம நம்பிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா? 5 வருஷமா நாங்க ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்தாச்சு, தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க. கொண்டு வந்தாங்களா? கொண்டு வரவே இல்லையே. ஆக ஒட்டுமொத்தமாக விவசாயி முட்டாள் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த 32வது வாக்குறுதி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 33 5 ஆண்டுகளில் 5 கோடி பனை விதைக்கப்படும், பனை பொருட்களுக்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்படும், தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் பனை பொருட்களில் ஆவின் விற்பனை நிலையங்கள் மூலமாக சந்தைப்படுத்த ஏற்பாடு செய்யப்படும். ஏற்கனவே தமிழ்நாட்டுல கல்லுக்கு தடை விதிச்சாச்சு. கல் இறக்குறதுக்கு பருகுவதற்கு இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே தடை கிடையாது, உலக அளவுல தடை கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் தடை விதிச்சுட்டு டாஸ்மாக் ஊக்குவிச்சுட்டு இருக்கிற இவங்க பனை மரத்தை வந்து ஊக்குவிக்கலாம் நடவு பண்றாங்களாம். ஏற்கனவே வெட்டிட்டு இருக்கிற பனை மரத்தை காப்பாத்துறதுக்கு அரசாணை போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொன்னான். இப்பதான் அரசு புறம்போக்கு நிலங்கள் இருக்கிற பனை மரத்தை வெட்டணும்னு ஒரு அரசாணை போட்டு கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டோட அரசு மரம் 50 கோடி பனை மரங்கள் இருந்த மாநிலத்துல இன்னைக்கு நிலைமை என்ன? ஆக இன்னைக்கு பனை மரத்தினை தொழிலாளர்கள் போல கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக இவர்கள் விவசாயிகளை எள்ளி நகையாடுவதற்காகத்தான் அவங்க இதை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து 34 புதிய வேளாண் தொழில் பூங்காக்கள் தமிழ்நாட்டில் விளையும் பொருட்களில் அடர்த்தியாக காணப்படுகிறது. அவையில் மதிப்பு கூட்டாமலேயே விற்பனை செய்யப்படுகிறதாம். இதை மாற்றி அமைத்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக உற்பத்தி செய்வதை ஏதுவாக்க வேளாண் தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்படும். முட்டை, தேங்காய், வாழை, மா, நெல், பூக்கள் போன்ற பொருட்களுக்கான சிறப்பு தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும். பட்டுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, உதகமண்டலம், ஏற்காடு, கொடைக்கானல், தேனி, ராமநாதபுரம், தென்காசி, திருவண்ணாமலை, சேலம், பொள்ளாச்சி, ஒட்டஞ்சத்திரம், திருவாரூர் போன்ற இடங்களில் அந்தந்த பகுதிகளில் பரவலாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு வேளாண் தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும். இந்த பொருள் உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்குது. வேளாண் தொழில் பூங்காக்கள், வேளாண் விற்பனை மதிப்பு கூட்ட சந்தையில் ஏற்கனவே நிறைய விவசாயிகளும் தொழில் முறையில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஊக்குவிப்பு கிடையாது. இது ஏற்கனவே அதற்கான தொழிற்சாலைகள் நிறைய பக்கம் விவசாயிகளே அமைச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தொழில் முனைவர்களும் அமைச்சு இயக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க பூங்கா கொண்டு வந்தாங்க என்ன பண்றது? ஆக விவசாயத்துக்கு தேவை, விவசாயத்துக்கு நன்மை எதுன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு இது போன்ற போலி திட்டங்களை அறிவித்து ஏமாற்றுவதை விட, ஊழல் மானிய பொருட்களை, ஊழல் திட்டங்களை வழங்குவதை விட, அவர்களுக்கு ஒதுக்குற பணத்தை நேரடியாக உற்பத்தி மானியமாக அவங்க வங்கி கணக்குல வர வைக்கிறதான் சரியான திட்டம். அதான் உலக நாடுகள் பூரா இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஊழல் மானிய திட்டங்களுக்கு பதிலாக உற்பத்தி மானியத்தை ஏக்கர் வரைய கொடுக்குறாங்க, பயிர் வரைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதான் விவசாயிகள் ஓரளவுக்கு இன்னைக்கு காப்பாத்திட்டு இருக்குது. அதை விட்டு போட்டு அந்த மாதிரி எந்த ஒரு வாக்குறுதியுமே இல்லாம பல முறை திமுக கொடுத்தாச்சு. தேர்தல் வாக்குறுதியை அவங்க தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுகிட்டையும் கொடுத்தாச்சு, முதல்வர்கிட்டையும் பல முறை கொடுத்தாச்சு, அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும் கொடுத்தாச்சு. ஆனா அந்த வாக்குறுதி இடம்பெற்றது அமல்படுத்தாங்கன்னா எதுவுமே இல்லை. மீண்டும் பொய்யான வாக்குறுதியோடு நம்மை சந்திக்க வருகிறார்கள். 35 பாருங்க, நெல் விளையும் பகுதிகளில் செயல்படும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நகரும் நெல் உலர்த்திகள் தேவைக்கேற்ப வழங்கப்படும். பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயம். இந்த 5 வருஷத்துல ஏதாச்சும் வழங்கியிருக்காங்களா? வழங்கவே இல்லையே. நெல்லுக்கு பாத்தீங்கன்னா மூட்டைக்கு 50 ரூபாய் லஞ்சம் வாங்கினாங்க, அதையே நிறுத்த முடியல இவங்களால. இது 50 வருஷமா தொடர்ந்து இந்த அவலம் கேவலமா இருக்கு. விவசாயிகிட்ட போய் அந்த 50 ரூபாய் மூட்டைக்கு வாங்கி பொழைக்கிறாங்க, அதை கேட்க முடியல, இதை கேட்க இது உடனே வந்து இதுன்னு சொல்ல வந்துட்டாங்க. அடுத்து 36 கடைசி வாக்குறுதி தானிய சேமிப்பு கிடங்குகள், அதாவது சைலோ ஸ்டோரேஜ். நெல்லின் ஈரப்பதம் கூடுதலாக இருக்கும் பருவங்களில கொள்முதல் செய்வது பெரும் சவாலாக உள்ளதாம். தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைத்து 20% ஈரப்பதம் நெல்லை உயர்த்தி பெருமளவில் கொள்முதல் செய்ய இயலும். ஆகவே நெல் அதிகம் விளையும் பகுதியில் தானிய சேமிப்பு கிடங்குகள் உருவாக்கப்படும். திமுக பாத்தீங்கன்னா 5வது முறை ஆட்சிக்கு வருது, 6வது முறை ஆட்சிக்கு வருதுன்னு சொல்றாங்க. இவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்துல என்னத்தை அமல்படுத்தினாங்க? கடந்த காலத்துல ஆண்டு அரசியல் எதை அமல்படுத்துச்சு? ஆக இவர்கள் நெல் சேமிப்பு, நெல் கொள்முதல், நெல்லுக்கு விளைவிக்கம், கரும்புக்கு விளைவிக்கம், இது எல்லாமே தேர்தல் அறிக்கையில மட்டும்தான் இருக்கிறது, செயல்பாட்டில் இல்ல. இதே நீங்க 2021 திமுக தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா 27 110 வரைக்கும் 83 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க.
அதுல 10 மட்டும் தான் நிறைவேற்றுறாங்க. அந்த 10லயும் விவசாயிகள் வருமானம் எதுவும் முன்னேற்றக்கூடிய அளவுக்கு எந்த கோரிக்கை நிறைவேற்றவே இல்லை. 73 வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லை. கொடுத்த வாக்குறுதியில் ஒரு சில வாக்குறுதிகள் மீண்டும் தொடருது. ஆக 5 ஆண்டுகள் ஆட்சி கட்டில இருந்து விட்டு விவசாயிகளுக்கு வாக்குறுதியை வழங்கிவிட்டு வாக்குறுதி நிறைவேற்றாமலேயே பொய் வாக்குறுதிகளோடு இருந்து விட்டு மீண்டும் ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி, ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை விவசாயிகளை கொடுத்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்சம் பயிர்க்கடன் தள்ளுபடியாவது அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுவும் இல்லை. எவ்வளவு மோசம் பாத்தீங்களா? 5 வருஷமா வருமானம் இல்ல, கஷ்டம் நஷ்டம், கடனை கட்ட முடியல, திருப்பி செலுத்த முடியல, மறுகடன் வாங்க முடியல, எல்லா நகையும் விவசாயிகள் விட்டு நகைகள் பூரா வங்கிகள்ல கிடக்குது, அடமானங்கள் இருக்குது, மீட்க முடியல. ஆக விவசாயிகள் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வாங்கன்னு அது எதிர்பார்த்தோம். அதுவும் இல்ல. சரி வாக்குறுதியாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். எதுவுமே இல்லை. விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய எந்த வாக்குறுதிகளும் 2024 தேர்தல் வாக்குறுதியிலே, சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி திமுக வழங்கவில்லை. விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறது. விவசாயிகளை முழுக்க இழிச்சுவாங்க நினைச்சிட்டாங்க. விவசாயிகளை ஜாதி சொல்லி கட்சியை சொல்லி ஓட்டு வாங்கன்னு நினைச்சிட்டாங்க. இங்க என்ன பிரச்சனைன்னா, இவங்கெல்லாம் இவ்வளவு தைரியமா ஆடுறதுக்கு என்ன காரணம்னா, என்ன சொன்னாலும் விவசாயில நம்ம கட்சிக்கார பயிலுவோ, நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நாம 24 கட்சி கூட்டணி வச்சிருக்கிறோம், எல்லா கட்சியிலும் விவசாயிகள் இருக்காங்க, அப்ப எல்லாம் சேர்ந்து வரும்போது கட்சி ஓட்டு வந்துடும், நம்ம ஜெயிச்சலாம்னு கணக்கு போடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டு விவசாயிகளே, தயவு செஞ்சு கட்சி பார்த்து ஓட்டு போடாதீங்க, தயவு செஞ்சு ஜாதி பார்த்து ஓட்டு போடாதீங்க. விவசாயிகளுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்காங்களோ அதை ஆரோக்கியத்துடன் விவாதிங்க. என்ன செய்ய போறோம்னு சொல்றாங்களோ அதை ஆரோக்கியத்துடன் விவாதிங்க. ஆக இப்படி நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து நாம் ஓட்டு போட வேண்டுமே தவிர, இந்த இடத்துல நம்ம பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டுமே தவிர, எதுவுமே இல்லாமல் கட்சி அடிப்படை மனோபாவத்துல கட்சி அடிமையாக இருந்து கொண்டு வாக்களிப்பதை நீங்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு, கோரிக்கைகளுக்காக, வாழ்வாதாரத்திற்காக, வருமானத்தை உயர்த்துவதற்காக அதை நிறைவேற்றவங்களுக்கு வாக்களிக்கணும், நிறைவேற்றுவேன்னு சொல்லவங்களுக்கு வாக்களிக்கணும். ரெண்டுமே இல்லாத 2021 கொடுத்த தேர்தல் அறிக்கையிலும் அமல்படுத்தப்படல, 2026 திமுகவோட தேர்தல் அறிக்கையிலும் எதுவுமே இல்லை. எனவே திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்கிற காரணத்தை வலுவாக தெளிவாக தெரிவித்திருக்கிறோம். திமுக தேர்தல் அறிக்கையில் இருந்தா எடுத்து பேசியிருக்கிறோம். ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு, வருகிற சட்டமன்ற தேர்தல் அனைவரும் திமுகவுக்கு வாக்களிக்கல் புறக்கணிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களிங்க, புடிக்கடி நோட்டாவுக்கு கூட ஓட்டு போடுங்க, தயவுசெய்து திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுறது என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.